إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பு சஃபர் மாதமும் மூட நம்பிக்கைகளும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஅவாவை, அழைப்பு பணியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அந்த அழைப்பு பணியில், தஅவாவில் அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட மூட நம்பிக்கைகளை அல்லது அறியாமைகளை, ஜாஹிலியத்துகளை எப்படியெல்லாம் களையெடுத்தார்கள் என்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். என்றால் இன்று நாம் பார்க்கிறோம், சிலர் தஅவா அழைப்பு பணி செய்கின்ற போது இவைகளை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விடக்கூடிய நிலைகளையும் பார்க்கிறோம். சமுதாயத்திலே இஸ்லாத்தின் பெயரால் காணப்படுகின்ற தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், முஸ்லிம்களிடம் பரவலாக காணப்படுகின்ற இவ்வாறான விடயங்கள், இவற்றில் நாம் அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, இவற்றை நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. இவற்றை நாம் மக்களுக்கு சுட்டிக்காட்ட ஆரம்பித்தால் மக்கள் எம்மை எதிர்ப்பார்கள், மக்கள் என்ன செய்வார்கள், எதிர்ப்பார்கள் என்ற இப்படியான பல காரணங்கள். அதே போன்று இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், அதாவது பலஸ்தீனில் முஸ்லீம்கள் இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படியான ஒரு பின்னணியில் நாம் மூட நம்பிக்கைகளை பற்றி பேச வேண்டுமா? முஸ்லிம் சமுதாயத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை விட்டுவிட்டு நாம் மூட நம்பிக்கைகளை பேச வேண்டுமா என்று இப்படி பல வாதங்களை வைப்பார்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே சமுதாயத்திலே தவறுகள் நடக்கின்ற போது, சமுதாயத்தில் காணப்படுகின்ற இவ்வாறான தவறான விடயங்கள், மூட நம்பிக்கைகள் என்பவைகள் எல்லாம் களையெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஅவாவிலே பார்க்கிறோம். எனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக மற்றொன்றை கண்டுகொள்ளாமல் விடுவதல்ல. புரியுது அவங்க சொல்றது? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் ஒரு தவறை காணுகிறாரோ அவர் அதை தனது கையினால் தடுக்கட்டும். இல்லையா? இப்ப தவறு என்றது மார்க்க ரீதியாக அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் அது தவறென்று முடிவாகிறது, அது அவருக்கு தவறென்று தெரிகிறது, அதை அவருக்கு கையினால் தடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது என்றால் அவர் என்ன செய்யணும், அதை கையினால் தடுக்க வேண்டும். இல்லை, உலகத்தில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்குது, இங்க இன்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்ப நாம் இதை தடுப்பதா என்றால் ஹதீஸுடைய அந்த விளக்கம் என்ன, அங்கு பிழைப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தவறை காணுகிறீர்கள், அது தவறு என்பது உறுதியாகிறது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்றால், அதை ஒருவருக்கு அதை கையினால் தடுப்பதற்கு சக்தி இருந்தால் அவர் என்ன செய்யணும், அதை கையினால் தடுக்க வேண்டும். அதற்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால்
அவர் என்ன செய்ய வேண்டும்? நாவினால் அதை தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் குறைந்தபட்சம் அவரது உள்ளத்தால் அதை வெறுக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய மிக பலவீனமான படித்தரம். அது உள்ளத்தாலும் ஒருவன் தவறை வெறுக்கலன்னு வைங்களே, உள்ளத்தாலும் ஒருவன் பாவத்தை வெறுக்கவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இல்லை என்றுதான் அர்த்தம். அப்படித்தானே? ஈமான் மிக பலவீனமான பகுதி தான் அது, உள்ளத்தால் வெறுப்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, சமுதாயத்தில் இப்படியான ஜாஹிலியத்துகள் தலை தூக்குகின்ற போதெல்லாம் அவற்றை சுட்டி காட்டி களையெடுக்கவில்லை என்று வைங்களே, அது என்ன செய்யும்? அது டெவலப் ஆகும். அது என்ன செய்யும்? வளர ஆரம்பித்து கண்டாக இருந்தது என்ன செய்யும்? மரமாக மாறும். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை நாம் எடுக்க வேண்டி இருக்கிறது. பாருங்க, இஸ்லாமிய வரலாற்று, அதாவது மனித வரலாற்றில் சிலை வணக்கம் எப்படி ஆரம்பித்தது என்றதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர்கள் அதை ஆரம்பித்த நோக்கம் எதுதான்? அதாவது நல்லவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப நல்லவர்கள் மரணிக்கின்ற போது என்ன செய்யும்? ஆன்மீக ரீதியான ஒரு தொய்வு ஏற்படும். அப்ப அந்த தொய்வை போக்கிக் கொள்வதற்காக என்ன செய்தார்கள்? நல்லவர்களுக்கு சிலைகளை உருவாக்கினார்கள். வணங்குறதுக்கு அல்ல, வணங்குவதற்கு அல்ல. எதற்கு உருவாக்கினாங்க? அதை பார்த்து அல்லாஹ்வை உற்சாகமாக வணங்க வேண்டும், அல்லாஹ்வை உற்சாகமாக வணங்குவதற்கு ஒரு உத்வேகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அமைத்தார்கள் ஆரம்பத்தில். அதை வணங்கல. ஆனால் என்ன நடக்கிறது? காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு தலைமுறை செல்கிறது, அடுத்த தலைமுறை வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? படைத்த ரப்பை விட்டுவிட்டு அவற்றை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருட தஅவா அங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற அளவுக்கு சிலை வணக்கத்திலே மூழ்கி விடுகிறார்கள். அதனால் வெள்ள பிரளயத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள், அவங்களை ஏற்றுக்கொண்ட அந்த கொஞ்சம் மக்களை தவிர. பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள் தலை தூக்குகின்ற போது, ஏன்னா அந்த சமுதாயத்தை ஜாஹிலியத்திலிருந்து தான் மீட்டெடுத்து இருக்கிறாங்க, அப்படித்தானே? இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் எதிலிருந்து மீட்டெடுத்து இருக்கிறாங்க? ஜாஹிலியத்திலிருந்தும் ஷிர்கில் இருந்தும் இவைகளிலிருந்து அந்த சமுதாயத்தை ஓரிரை கொள்கையின்பால், ஏகத்துவத்தின்பால் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது? அவர்களுக்கு மத்தியில் இந்த ஜாஹிலியத் என்பது தலை தூக்கிவிடக் கூடாது என்பதில் ரசூலுல்லாஹ் மிக எச்சரிக்கையாக இருக்கிறான், மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது, அதாவது பாருங்கள், இந்த செய்தியை பொறுத்தவரையில இது எப்ப ஹுதைபியா, அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்பது மக்காவுடைய காலம் முடிந்து மதீனாவுடைய அந்த காலத்திலும் ஹிஜ்ரி 6 அந்த மாதிரி ஒரு காலப்பகுதி. அவ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே, அதாவது அந்த ஹுதைபியாவுடைய காலை பொழுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுது முடித்தவுடன் மக்களை நோக்கி என்ன சொல்கிறார்கள்? மக்களை நோக்கி திரும்பி சொல்கிறார்கள், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும். அப்போது சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் பதில் கொடுக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்றைய காலை பொழுதை சிலர் எப்படி அடைந்திருக்கிறார்கள் தெரியுமா? அதாவது என்னை ஈமான் கொண்டவர்களாக, என்னை நம்பிக்கை கொண்டவர்களாக, அதே போன்று அந்த நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னை நிராகரித்து நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள் என்று உங்கள் இறைவன் சொன்னான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது சஹாபாக்களுக்கு இதற்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவர்கள் அன்று பார்த்தீங்கன்னா காலை பொழுதில் மழை பொழிந்திருந்தது. மக்கள் பேசிக்கொண்டார்கள். எப்படி பேசிக்கொண்டாங்கன்னா, முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அந்த பெருங்கிருபையால், அருளால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னவர்கள் உண்மையில் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள். இதற்கு மாற்றமாக எவர்கள் இன்ன நட்சத்திரங்களின் மூலம் தான் நமக்கு மழை கிடைத்தது, இன்ன நட்சத்திரங்களின் காரணத்தால் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்களை நம்பிக்கை கொண்டவர்கள். இது எவ்வளவு
ஒரு கடுமையான வார்த்தைன்னு பாருங்க. எனவே மழையை பொழிப்பவன் யாரு? அல்லாஹ். அவன் குர்ஆன்ல சொல்கிறான், வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ், அவன் தான் மழையை பொழிவிக்கிறான் என்று குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே இந்த இடத்துல யாரெல்லாம் இப்படி பேசிக் கொண்டார்களோ, இன்ன நட்சத்திரங்கள் காரணமாகத்தான் நமக்கு மழை பொழிவிக்கப்பட்டது என்று சொன்னார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை படைத்த ரப்பை நிராகரித்தவர்கள். பாருங்க, அந்த இடத்துல நபி அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்தவுடன் உடனே மக்களுக்கு இதை தவற சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு தவறான நம்பிக்கை, இது ஒரு தவறான நம்பிக்கை என்று உடனே அந்த தவறான நம்பிக்கையில் இருந்து மக்களை மீட்டெடுக்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது, நமக்கு மழையை பொழிவித்தவன் அல்லாஹ், அவனது அருளால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம், நமக்கு மழை கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க காரணங்களை என்ன செய்யக்கூடாது, அதாவது சும்மா சம்பந்தம் இல்லாம ஒன்றோட பொருத்தக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி பொருத்தக்கூடாது. அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை எதற்காக படைத்திருக்கிறானோ அந்த காரியத்தை சொன்னா பிரச்சனை கிடையாது. சம்பந்தம் இல்லாம என்ன செய்யக்கூடாது, நாம் தொடர்பு படுத்தக் கூடாது. எனவே இங்கு நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் மக்களுக்கு உடனே அந்த தவறை திருத்தி கொடுக்கிறாங்கடா. இந்த ஹதீஸ் நமக்கு, இந்த நபிமொழி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அதாவது தவறான நம்பிக்கைகள் அந்த மக்களுக்குள் தலை தூக்குகின்ற போது உடனே என்ன செய்யறாங்க, அதை திருத்தி கொடுக்கிறாங்க. இது தவறான நம்பிக்கை, இது ஒரு தவறான நம்பிக்கை, பிழையான நம்பிக்கை என்று உடனே திருத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியை நீங்க புகாரியில 846வது எண்ணில் நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். எனவே இது ஒரு செய்தி. அதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகன் இப்ராஹிம் மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறு பிராயத்திலே மரணித்து விடுகிறார்கள். அப்ப இப்ராஹிம் சிறு பிராயத்திலே மரணிக்கிறார். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகவும் கவலையை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, நபித்தோழர்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நபி அவங்க தனது குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தையுடைய உயிர் என்ன செய்து பிரிகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீரை வடிக்கிறார்கள். நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படுகிறது. அப்போது அதாவது நபித்தோழர்கள், யார சொல்றதா நீங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கிறாங்க. புரியுது அவங்க சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு ஒரு பலமான ஒரு இறை நம்பிக்கை அந்த தோழர்களுடைய உள்ளத்தில் விதைத்திருந்தாங்க என்பதெல்லாம் இதன் மூலம் நாங்க பார்க்கலாம். அப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உள்ளம் கவலை கொள்கிறது, உள்ளம் கவலை கொள்கிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, இப்ராஹிமுடைய பிரிவால் நாம் கவலை கொள்கிறோம், இறைவன் பொருந்திக் கொள்ளாத வார்த்தையை நாம் பேச மாட்டோம் என்று சொல்றாங்க. இறைவன் பொருந்திக் கொள்ளாத வார்த்தையை நாம் பேச மாட்டோம். கண்கள் அப்ப கண்ணீர் வெளிப்படுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. உள்ளத்துடைய கவலை என்ன செய்யும், கண்ணீராக கண்கள் வெளிப்படும். எனவே இந்த இடத்துல பாருங்க, அந்த அளவு நபி அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. பாருங்க, நமது நெருங்கிய உறவினர்கள் யாராவது மரணித்து விட்டால் நமக்கு முன்னால போறது யாரு வாரது யார் என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பலர் வந்து சலாம் சொல்லுவாங்க, சலாம் சொன்னது யார் என்று கூட நமக்கு தெரியாது. அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில கவலையில ஒருவர் இருப்பார். அப்படியான ஒரு நிலை தானே. யாரால் மிக நெருக்கமான ஒருத்தர் மரணித்து விட்டால் அந்த நிலை என்பது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவலை ஏற்படுத்தி இந்த நிகழ்வின் போது மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றால், அன்று அதாவது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் வந்து என்ன, அதாவது மழை பொழிவது போன்றதல்ல, அது ஒரு அபூர்வமான நிகழ்வு. அப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்டவுடன் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் மகனுடைய மரணத்துக்கு அதாவது சூரியன் கூட கவலையை தெரிவிக்கிறது என்ற மாதிரி பேசுறாங்க. நபி அவங்க உண்மையில கவலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அந்த மேடையில மிம்பர்ல ஏறி உடனே மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவைகள். யாருடைய இறப்பிற்காகவோ பிறப்பிற்காகவோ கிரகணம் ஏற்படுவதில்லை. பாத்தீங்களா, உடனே மக்களுக்கு சொல்றாங்க. இன்று பாத்தீங்கன்னா புகழ வந்து என்ன, தனக்கு புகழ் வேண்டும் என்று புகழுக்கு பின்னாலே அலையக்கூடியவங்களை பார்க்கிறோம். சம்பந்தம் இல்லாம என்ன, ஊருக்கு ஒரு தலைவர் வந்து விட்டால் அவர் வந்ததால் மழை பொழிந்தது பார்க்கிறோமா இல்லையா? மீடியாக்கள் செய்திகள் அது வரும். தலைவர் வந்தார் அதனால் மழை பொழிகிறது.
இப்ப நபி அவங்களுக்கு தேடி வருது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன புகழ் தேடி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உடனே சொல்கிறார்கள், யாருடைய இறப்பிற்கோ பிறப்பிற்கோ அதாவது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ள அத்தாட்சி, இதை நிகழ்த்துவது அல்லாஹ் என்று மக்களுக்கு உடனே புரிய வைக்கிறாங்கண்டா, அதாவது தவறான நம்பிக்கைகள் நுழைந்து விடக் கூடாது என்பதில் எவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவ்வளவு கவலையான சந்தர்ப்பத்தில், அந்த கவலையான நேரத்தில் நபியாவாக அவங்க சொல்றத உடனே என்ன செய்யறாங்க, அதை அவங்களுக்கு அவங்களோட செவிகளுக்கு வந்து விழுகின்றன. மக்களுக்கு உடனே உரை நிகழ்த்துகிறார்கள், மக்களுக்கு சொல்கிறார்கள். இந்த செய்தியை நீங்க புகாரியில 1043வது நீங்க பார்க்கலாம். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வாறான கிரகணம் ஏற்பட்டால் நீங்க இப்படி எல்லாம் என்ன பேசுவதல்ல, இங்கு நீங்கள் அல்லாஹ்வை தொழ வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்படி நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டுமே தவிர, அது விலகும் வரை நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டுமே தவிர, இது யாருடைய பிறப்போடு இறப்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல. அப்ப இந்த இடத்துல என் அருமை சகோதரர்களே, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அதாவது சமுதாயத்தில் தவறான நம்பிக்கைகள் நுழைவது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கவில்லை. புரியுதா சொல்றது? எனவே நான் இந்த செய்தி இந்த இடத்துல சொல்வது, நமது சமுதாயத்தில் என்று பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தெளிவு இல்லாத காரணத்தால என்ன செய்யறாங்க, அதாவது தொடர்பில்லாதவைகள் எல்லாம் தொடர்படுத்தி மூட நம்பிக்கைகளை வளர்த்து விடக்கூடிய மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி, அந்த மக்களை சீர்திருத்தக்கூடிய பணி என்பது இந்த பகுதியில் எவ்வளவு கவனம் எடுத்தாங்க. அன்று நீங்க பாத்தீங்கன்னா ஷவ்வால் மாதம், ரமலானுக்கு அடுத்த மாதம் என்ன ஷவ்வால் மாதம். ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடிப்பதை திருமணத்தை அவங்க ஒரு இதா என்ன செய்யாங்க, ஒரு மோசமான ஒன்றாக திருமணம் செய்ய மாட்டாங்க. ஏன் ஷவ்வால் மாசத்தை ஒரு பீடையாக அவங்க பாக்குறாங்க. அந்த மாதத்தில் திருமணம் முடிக்க கூடாது, திருமணம் அந்த மாதத்தில் திருமணம் நடத்தக்கூடாது என்ற மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கை அவர்களிடம் காணப்படுகிறது, அந்த ஜாஹிலிய சமுதாயத்திடம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆயிஷா அதை சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்ல ஆயிஷா அவங்க எவ்வளவு விருப்பத்துக்குரியவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தாங்கன்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் செயல்படுத்தியும் காட்டினாங்க, வெறுமனை வார்த்தை மட்டுமல்ல, அந்த தவறான நம்பிக்கைகளை தனது செயலின் மூலம் உடைத்தெறிகிறார்கள், தனது செயலின் மூலமும் தகர்த்தெறிகிறார்கள். இதெல்லாம் தவறான பிழையான நம்பிக்கைகள். அனைத்து மாதங்களையும் படைத்தவன் இறைவன் அல்லாஹ், அவன் தான் காலத்தை படைத்தான் இல்லையா? அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை ஏசாதீர்கள். லா தசுப்பு தஹர், காலத்தை நீங்கள் ஏசக்கூடாது. ஏனென்றால் காலத்தை மாறி மாறி வரச் செய்யக்கூடியவன் நான், இரவு பகலை மாறி மாறி வரச் செய்யக்கூடியவன் நான். எனவே நீங்கள் அதை திட்டுவதன் மூலமாக யாரை திட்ட நினைக்கிறீர்கள்? யாரை திட்டுறீங்க நீங்க? ஏன்னா நாங்க பார்க்கிறோம், இன்று எதற்கெடுத்தாலும் காலத்தை திட்டுகிறான். என்ன இது ஒரு முசீபத்து பிடிச்ச நாள்ன்றான், ஒரு தரித்திரியம் பிடித்த நாள்ங்கிறான், தரித்திரியம் பிடித்த காலம், இப்படி எல்லாம் அதாவது காலத்தை சர்வசாதாரணமாக மனிதன் திட்டக்கூடிய ஏசக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். மழை வந்தாலும் ஏசுகிறான், மழை இல்லை என்றாலும் ஏசுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? எல்லாத்துக்கும் ஏச்சு தான், எதற்கெடுத்தாலும் ஏச்சு. மக்களை பார்த்தீங்கன்னா சர்வசாதாரண பேசும்போது பாருங்க, அதாவது அனைத்துக்கும் இந்த காலத்தோட சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் ஏசக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் இதை தடுக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுக்கிறாங்க. அதாவது மனிதன் காலத்தை ஏசக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார், அதாவது அவரது ஆடை சற்று காற்று பலமாக வீசிய போது அவரது ஆடை விலகி விடுகிறது. அப்ப அவர் காற்றை திட்டி விடுகிறார், காற்றை திட்டுகிறார். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் காற்றை திட்டக்கூடாது, ஏனென்றால் அதற்கு ஏவப்பட்டதை அது செய்கிறது. அது இறைவன் அந்த காற்றுக்கு எதை ஏவுகிறானோ அதை அந்த காற்று செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு முக்கியமாக என்ன சொல்றாங்க, நீங்கள் சபிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கிறதே, இந்த வார்த்தைகள் உண்மைக்கு காற்றுக்கு தகுதியானதல்ல. காற்று உங்களால் இவ்வாறு சபிப்பது என்பது பிழையானது. இந்த வார்த்தைகள் திரும்ப உங்களுக்கு தான் வரும். இந்த சாபம் என்ன, திரும்ப உங்களுக்கு தான் வரும். இதான் மார்க்கம் சொல்லுது. நீங்க யாரையாவது சபிக்கிறீங்கன்னு வைங்களே, யாரையாவது சபித்தால் உண்மையில் அந்த வார்த்தை
அவனுக்கு தகுதியுடையதாக இருந்தா அவன்கிட்ட போய் சேரும். இல்லையா திரும்ப யார்கிட்ட தான் வரும்? திரும்ப உங்களிடம் தான் அது வரும். அப்ப நீங்க உங்களே நீங்க என்ன செய்றீங்க? சபித்துக் கொள்கிறீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சமுதாயத்திலே காணப்பட்ட மூட நம்பிக்கைகளை களையெடுப்பதில் அவங்க சற்றும் தாமதிக்கவில்லை. நீங்க எடுத்து பாருங்க, ஹுனைன் போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகுதான் ஹுனைன் நடக்கிறது. ஏன்னா மக்கா வெற்றிக்கு பிறகு அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இஸ்லாத்துக்கு நிறைய பேர் புதிதாக இஸ்லாத்துக்குள் நுழைந்து இருக்கிறார்கள். எனவே இவ்வாறு செல்கின்ற போது அதாவது ஒரு மரத்தை கடந்து செல்கிறார்கள். ஒரு மரத்தை கடந்து செல்கிறார்கள். அப்படி மரத்தை கடந்து செல்கின்ற போது அந்த மரத்துக்கு என்ன சொல்லப்படும் என்றால் ذاتُ அன்வாத் என்று சொல்லப்படும். அந்த மரத்தில் இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்குகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாள்களை அதில் தொங்க விடுவார்கள். அவர்களிடம் என்ன நம்பிக்கை காணப்பட்டது என்றால், இந்த மரத்தில் வாள்களை தொங்க விட்டால் என்ன செய்யும்? நாம் போரில் வெற்றி கொள்ளலாம், அதுக்கு ஒரு அலாதியான ஒரு சக்தி கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கை அவரிடம் காணப்பட்டது. எனவே அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு இந்த தாத்து அன்வாத் இருப்பது போன்று நமக்கும் ஒன்றை ஏற்படுத்துங்கள், நாமும் என்ன செய்யலாம், நமது வாள்களை தொங்க விட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றாங்க. என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இது நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் அவரது சமுதாயம் சொன்னார்களே என்ன, இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் அவனது அந்த அநியாயக்கார கூட்டத்தையும் கடலிலே மூழ்கடித்து அவங்க அழிக்கப்படுறாங்க. அந்த கூட்டம் அழிக்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுகிறான். கடலை பாதையாக ஆக்கி ஒரு பெரும் அற்புதத்தை கண்களால் நேரடியாக பார்த்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அவங்க காப்பாற்றப்பட்டு அப்படி போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க, ஒரு சமுதாயத்தை பார்க்கிறாங்க. அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை பார்த்தவுடன் அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் சொல்கிறது, பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் சொல்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி ஒரு சிலை இருக்கிறதோ அதே போன்று எமக்கும் ஒரு சிலை ஏற்படுத்துங்கள் என்று யார்கிட்ட கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அத குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 138வது வசனம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் மிக எச்சரிக்கைக்குரிய விஷயம். பாருங்க, சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லதர்கபுன்ன சுன்னத மன் கான கப்லகும், நீங்கள் முன் சென்றவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் என்று எச்சரிக்கிறாங்க. பாத்தீங்களா, அவங்க கேட்ட விஷயம் என்ன? அவங்களுக்கு ஒரு மரம் இருக்கிற மாதிரி நமக்கும் வாழை தொங்க விடுறதுக்கு ஒரு மரத்தை ஏற்பாடு செய்யுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. ரேஜா அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அவங்க எப்படி கேட்டாங்க? அவர்களுக்கு எப்படி ஒரு என்ன கடவுள் சிலை இருக்கிறதோ வணங்குறதுக்கு, அது போன்று நமக்கும் ஒரு இலாகை கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்களே, அதுக்கு சமம் பண்றாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதா சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நம்ம சமுதாயத்தில் எத்தனை தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் அதாவது பரவி கிடப்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து சமுதாயம் மீட்கப்பட வேண்டுமா இல்லையா? மீட்கப்பட வேண்டுமா இல்லையா? என்ன பாத்தீங்களா, கொள்கை தவறுகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. கொள்கை தவறுகள் இருக்குதே, கொள்கையில் விடப்படும் தவறுகள் என்பது நமது நற்செயல்களையும் அழித்துவிடும். நமது நற்செயல்களையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? மன் அதா அர்ராஃபன், யார் ஒரு ஜோதிடரிடம் செல்கிறான், வருங்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் சென்று என்ன செய்யறான், அவன் அதாவது எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, எனது கையை பார்த்து சொல்லுங்க என்று சொல்லி அவன் வருங்காலத்தை பற்றியுள்ள ஒரு விஷயத்தை எதையோ ஒன்று அவன் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவனது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எத்தனை நாட்களுடைய? முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. பாருங்க, 40 நாட்கள் தொழுகிறது என்பது சாதாரண விஷயமா? ஒரு நாளைக்கு நாங்கள் 5 வேளை தொழ வேண்டும். இப்ப 40 நாட்களை பாருங்க, 5 வேளை 40 பெருக்கி பாருங்க, அவ்வளவு தொழுகைகள் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. எதற்காக?
அந்த இறைவனிடம் உள்ள மறைவான அந்த ஞானம், அது இறைவனுக்கு மாத்திரமே உரியதான் மறைவான ஞானம் என்பது. நாளை என்ன நடக்கும் என்ற அந்த ஞானம் யாரிடம் உள்ளது? இறைவனிடம் உள்ளது, அல்லாஹ்விடம் உள்ளது. குர்ஆன் எத்தனை இடங்கள் அதை சொல்லுது. எனவே அதை ஒரு சாதாரண மனிதனுக்கு இருப்பதாக ஒருவன் நம்புகிறான் என்றால் அது அவனது நற்செயல்களை எல்லாம் பாதிக்கும், தொழுகையை பாதிக்கும். தொழுகை எவ்வளவு உயர்ந்த வணக்கம், அமல்கள் இபாதத்துகள்ல முதன்மையானது எது? தொழுகை. அவனது தொழுகை பாதிக்கிறது. 40 நாட்களுடைய தொழுகை இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நிலையில் அவனுக்கு மரணம் வரும் என்றால் அவனது நிலை எவ்வளவு மோசமானது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனவே அதாவது இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. கொள்கை தவறுகள் என்பவைகள் அது என்ன செய்யும்? நமது நற்செயல்கள், நாம் செய்ய சிரமத்தோடு செய்யக்கூடிய நற்செயல்களையும் பாழ்படுத்தும். நாம் சிரமத்தோடு செய்யக்கூடிய நற்செயல்களையும் என்ன செய்யும்? அது பாழ்படுத்திவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க? ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு விருந்துக்காக வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது சில சிறுமிகள் சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் என்ன என்றால், அதாவது அவர்களுடைய மூதாதையர்களுடைய அந்த வீரங்கள், போர்க்களங்கள்ல அவங்க காட்டிய வீரங்களை பற்றி தான் பாடுகிறார்கள். அவங்களோட வீரத்தை பத்தி தான் பாடுறாங்க. ஆனா நபி அவர்கள் வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே வரும்போது என்ன சொல்றாங்க, என்ன பாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். எப்படி பாடுறாங்க? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். இதோ எம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையும் அறிவார் என்று சொல்லி பாடுகிறது. சிறுமிகள் தான் பாடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாத்தீங்களா எனது புகழ் அப்படி நினைச்சாங்களா? உடனே தடுக்கிறாங்க. இப்படி பாடக்கூடாது, இதை நிறுத்துங்கள், இப்படி பாடக்கூடாது. ஆரம்பத்தில் நீங்க பாடினதை பாடுங்க, இப்படி சொல்லக்கூடாது, நான் நாளை நடப்பதை அறியக்கூடியவன் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்று பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே தடுக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான விடயங்கள். கொள்கையில விடப்படுகின்ற தவறுகள் என்று வரும்போது அது சிறுமிகள் தானே என்று ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளாம விட்டாங்களா? அது பாடுற சிறுமிகள் தானே, அப்படி விட்டாங்களா? உடனே தடுக்கின்றார்கள். அதை நிறுத்துங்கள், இப்படி பாடக்கூடாது என்று தடுக்கிறான். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகளை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அதாவது கொள்கை தவறுகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அது நமது நம்பிக்கையை பாழ்படுத்திவிடும், நம்மை மார்க்கத்தை விட்டே நம்மை வெளியேற்றிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான தவறுகள் நம்மிடம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஹதீஸ் புகாரில வருகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். கான அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. யமன்ல இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு வருகின்ற போது அவர்கள் வலா யதஸவ்வதுன், வலா யதஸவ்வதுன், அவங்க எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம வருவாங்க. தேவையான உணவுகளோ, அந்த பயணத்தில் அவங்க மக்கால் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை நாட்களுக்குரிய தேவையான எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் வருவார்கள். எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் வருவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நஹ்னுல் முத்தவக்கிலூன் என்று சொல்வார்கள். நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் எமது காரியங்களை நாம் பொறுப்பாக்கி வருகிறோம், இப்படி சொல்வார்கள். நாங்க அல்லாஹ்விடத்தில் எல்லா காரியங்களையும் பொறுப்பாக்கி வருகிறோம் என்று சொல்வார்கள். ஆனா மக்காவுக்கு வந்தா என்ன செய்வாங்க? மக்காவுக்கு வந்தால் சஅலுன் நாஸ், மக்களிடம் கையேந்துவார்கள். மக்காவுக்கு வந்தா என்ன செய்வாங்க? மக்களிடம் கையேந்த ஆரம்பிப்பார்கள், யாசகம் கேட்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் இதை கண்டித்து குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்துடைய 197 வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. என்ன? நீங்கள் பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு வாரீங்களா, எத்தனை நாள் தங்க போறீங்களோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், அவற்றை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி முன்னேற்பாடு செய்து கொள்வதில் மிகச் சிறந்தது தக்வா, இறையச்சம். அது உங்கள்ட்ட இருக்க வேண்டும். தக்வா, இறையச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் காரியங்களை ஒப்படைப்பது, பொறுப்பாக்குதல் என்பது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதுவும் இருக்க வேண்டும், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும். புரியுதா அவன் சொல்றது? அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விட்டோம் என்று சொல்லி எந்த ஏற்பாடும் இல்லாம அப்படி ஒரு தவக்குல இஸ்லாம் சொல்லல. அப்படி ஒரு தவக்குல பாருங்க, ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு செல்கின்ற போது நீங்க எடுத்து பாத்தீங்களா அந்த மிஅராஜுடைய பயணம். அப்ப ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைகின்ற போதே நாங்க பாக்குறோம் புராக் என்ற வாகனத்தை அங்குள்ள ஒரு தூண்ல கட்டினாங்கன்னு பாக்குறோம் ஹதீஸ்ல. புராக் என்ற வாகனத்தை நபிமார்கள் என்ன செய்வாங்க? வாகனத்தை கட்டுவாங்களே,
அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவோட ஒரு தூண், அந்த தூண்ல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டினார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அவ என்ன இதுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன கிடைக்குது? அவர் தொட்டா அது ஓடிடும் இல்லையா? அப்ப கட்டி வைக்கிறாங்க. அதனாலதான் ஹதீஸ் பார்க்கிறோம் செய்திகள் எப்படி, நீங்க ஒட்டகத்தை கட்டிவிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். ஒட்டகத்தை நீங்க கட்டிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. என்ன, ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது அல்ல. எனவே இங்கு தவக்குல் என்பது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல் என்பது எவ்வளவு அழகா மார்க்கம் சொல்லி தருதுன்னு பாருங்க. எனவே உலக ரீதியாக நாம் ஒன்றை அடைவதற்கான அந்த வழிமுறைகளை மார்க்கம் சொல்லி தருது. நீங்க எடுத்து பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சிரமமான நேரத்தில் இருக்கிறாங்க, மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், வஹுஸி இலைக்கி பிஜிஸின் நஹ்லா, அந்த பேரித்த மரத்தை அப்படி அதை என்ன செய்யுங்க, ஆட்டுங்க, அப்பதான் அந்த கனிகள் விழும். அங்க கூட பாருங்க, அவ்வளவு சிரமத்தோடு இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கட்டளை வருது, அது தானா விழல, நீங்க என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் உசுப்புங்க, ஆட்டுங்க, அப்போது அது விழும். அங்க கூட பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, அங்க ஒரு முயற்சி, அங்க ஒரு முயற்சி இருப்பதை பார்க்கிறோம். அதுல வேறு வேறு நன்மைகளும் இருக்கலாம், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். எனவே நாம் இந்த இடத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்படியான தவறான நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை எல்லாம் இஸ்லாம் அந்த வாயில்களை எல்லாம் அடைக்கிறது. இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில அழகா நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்தவைகள் தான் மார்க்கம். புரியுது அவங்க சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபர் மாதத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் எப்படி என்று சொன்னால், அதாவது வலா சஃபர், சஃபர் என்ற அந்த பீடை என்பது கிடையாது. சஃபர் மாதம் என்பது பீடை அல்ல. நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதம், அந்த சமுதாயத்தில் என்னென்ன தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் அவற்றையெல்லாம் ரசூலுல்லாஹ் களை எடுக்கிறாங்க. அதிலிருந்து சமுதாயத்தை தூய்மைப்படுத்துறாங்க. அந்த தவறான நம்பிக்கைகள் சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஃபர் மாதம் என்பது பீடை அல்ல. சஃபர் மாதத்துல என்ன, திருமணம் எதுவும் நடைபெறக்கூடாது, திருமணம் எதுவும் என்ன நடைபெறக்கூடாது, அல்லது நல்ல காரியங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்ற இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள், இதெல்லாம் தவறான பிழையான நம்பிக்கைகள். சஃபர் மாதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல சஃபர் மாதத்துல நடந்தவைகள், நடந்த நிகழ்வுகள் என்று நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது சஃபர் மாதத்தில் தான். எந்த மாதத்துல? சஃபருடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடிக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே இது நமக்கு எதை சொல்லி தருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நம்பிக்கை அங்க என்ன செய்யறாங்க, தகர்த்தெறிகிறார்கள், தவிடுபடியாக்குறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல இவ்வளவு விருப்பத்துக்குரிய மனைவி அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்க மரணிக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு மறுமணம் அவங்க திருமணம் செய்யவில்லை என்ற செய்திகளை பார்க்கிறோம். அவர்கள் மூலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைத்த என்பதை ரசூலுல்லாஹ் சிலாஹித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட அந்த தவறான நம்பிக்கை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, செயல் மூலம் தகர்த்தெறிகிறார்கள், செயலின் மூலம் தகர்த்தெறிகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவங்கள மனம் முடித்தது எந்த மாதம் என்றால், அதாவது சஃபருடைய மாதத்தின் 25வது நாள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தனது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, தனது மகளை திருமணம் முடித்து கொடுக்கறாங்க. இந்த நிகழ்வு எப்போது நடைபெறுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுவும் சஃபருடைய மாதத்தில் தான் அது நடைபெற்றது என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது அதாவது மக்கத்த ஃபி சஃபர், நபி அவங்க சஃபர் மாதம் தான் மக்கா இருந்த அந்த பயணத்தை அவங்க புறப்படுறாங்க. சஃபர் மாதம் தான் வெளியாகிறார்கள். ரபியுல் அவ்வல்ல போய் எங்க மதீனால போய் சேர்றாங்க. ஆனா பயணம் ஆரம்பிக்கிறது எப்ப என்று பாத்தீங்கன்னு சொன்னா சஃபர் மாதத்துல. எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எதை எடுத்து காட்டுது, சஃபர் என்பது ஒரு பீடையான மாதம் அல்ல, இது ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு பிழையான நம்பிக்கை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செயல்
செயல்படுத்தி அதை என்ன செய்யறாங்க, அதை தகர்த்தெறிகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அன்றைய அந்த அறியாமை கால சமுதாயத்திடம் என்ன ஒரு ஜாஹிலியத் இருந்தது அப்படின்றத நாங்க பார்க்கின்ற போது, அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த மாதங்களை தங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றினார்கள். மாதங்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வார்கள். உங்களுக்கு தெரியும், போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்கின்றன. போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 4 மாதங்கள் என்னென்னது சொல்லுங்க பாபம்? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். எனவே துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் அந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வருகின்ற காரணத்தால் என்ன செய்வார்கள் என்றால், அந்த முஹர்ரம் என்ற மாதத்தை சஃபர் என்று மாற்றுவார்கள். என்ன செய்வாங்க, முஹர்ரம் மாதத்தை அவங்க என்ன செய்வாங்க, சஃபராக மாற்றுவார்கள். அப்ப சஃபராக மாற்றிவிட்டால் என்ன நடக்கும், அங்க எந்த அனுமதி வரும், போர் செய்வதற்கான அனுமதி வந்துவிடும். அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா, அவர்கள் இன்னும் ஒரு வேலையை பார்த்தாங்க. ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்குதா இல்லையா, ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வதை அவங்க பூமியில் நடக்கக்கூடிய பெரும் பாவமாக கருதினார்கள். ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று சொல்லி சொன்னால் நாம் படிச்சிக்கிறோம், ஷவ்வால், துல்காதா, அதே போன்று அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். இந்த மாதங்கள் இருக்குதா இல்லையா, இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல உம்ரா செய்வதை அவர்கள் பெரும் பாவமாக கருதினார்கள், பூமியில் நடக்கக்கூடிய பெரும் குற்றமாக கருதினார்கள். இதை இஸ்லாம் தகர்த்தெறிகிறது. இஸ்லாம் என்ன செய்து, நபி அவங்க இறுதி ஹஜ்ஜுக்கு வராங்களா இல்லையா, இறுதி ஹஜ்ஜுக்கு என்ன அறிவிக்கிறாங்க, யாரெல்லாம் தங்களோடு பழிப்பிராணியை கொண்டு வந்தார்களோ, பழிப்பிராணியை கொண்டு வந்தாங்களோ அவர்கள் இஹ்ராமில் தொடர்ந்து இருக்கட்டும், இஹ்ராம்ல தொடர்ந்து இருக்கட்டும். யார் தங்களோடு கொண்டு வரவில்லையோ அவர்கள் என்ன செய்யட்டும், அவங்க சாயை முடித்து விட்டு இஹ்ராமில் இருந்து வெளியேறட்டும். அதாவது உம்ரா, அவங்க அவங்க உம்ரா. அப்ப இது சஹாபாக்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்தேன். அவங்க நினைத்துக் கொண்டிருந்தாங்க, என்ன ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல உம்ரா செய்வது என்பது பெரும் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கை அங்க அப்படியே உடைத்து தகர்த்து அப்படி என்ன செய்யப்படுது, அது தவிடுபடியாக்கப்படுவதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான தவறான நம்பிக்கைகளை பொறுத்தவரையில இஸ்லாம் அவற்றை களையெடுத்திருக்கிறது. தாராளமாக ஹஜ்ஜுடைய மாதங்களிலும் உம்ரா செய்யலாம், உம்ரா செய்வது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தவறென்று சொல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது, தவறென்று யாரும் முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை தவறென்று சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தவறென்று சொல்கிறார்களா, அது தவறு, அது நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒன்றை நாம சேர்ந்து என்ன செய்ய முடியாது, தவறென்று முடிவெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இவ்வாறு காணப்பட்ட அந்த தவறான நம்பிக்கைகளை என்ன செய்தார்கள், களை எடுத்தாங்கன்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சஃபர் மாதத்தில் நீங்க சஃபர் மாதத்துடைய அந்த கடைசி புதன்கிழமை இருக்குதா இல்லையா, சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமை இதனை செய்யறாங்க, ஒடுக்கத்து புதன், ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி இந்த நாளுக்கு ஒரு பேரை வைத்து என்ன செய்யறாங்க, அந்த நாள்ல நமது பீடைகளை எல்லாம் அசுத்தங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் களைய வேண்டும் என்று பல தவறான சடங்குகள்ல மக்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். பல தவறான அங்க போய் குளிக்க வேண்டும், இங்க போய் குளிக்க வேண்டும், நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மாதிரியான, அதே போன்ற இலைகள் ஏதாவது எழுதி கரைத்து குடிக்கக்கூடிய முறைகள், இப்படி பலவிதமான தவறான பல நம்பிக்கைகள் நம்ம சமுதாயத்தில் காணப்படுகிறது. இவைகள் எதற்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. எப்படி கடற்குழி பெருநாள் என்று வேற எதுவும் உங்களோட ஊர்கள் வேற யாரும் இருக்குதா? அப்படி அது அப்படின்னா தோப்பு எல்லாம் வெளியில போய்த்துருவாங்க. தோப்பு திருநாள் என்று சொல்லி கடற்கரைக்கு போவாங்க. வேற சொல்லுங்க பாப், வேற எதுவும் இருக்குது அவங்களோட பகுதிகளில்? அப்ப இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளில் இப்படி என்ன செய்யறாங்க, அந்த நாள்ல எந்த அளவுக்குண்டா 20,300 முசீபத்துகள், சோதனைகள், துன்பங்கள் இறங்குகின்றன. அப்ப அதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்காக நாம் அந்த நாள்ல சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், விசேஷமான சிறப்பு தொழுகையில் ஈடுபட வேண்டும். இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான இவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒன்றை சொல்லி தந்தாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒன்றை சிறப்பு என்று சொன்னார்களா, அதை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும்.
அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத எந்த ஒன்றும் என்ன செய்யாது, மார்க்கமாக மாட்டாது, அது தீனாக மாட்டாது, அது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்காது, மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் தான் நமக்கு கொண்டு வரும். அப்படியான இந்த செயல்பாடுகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு மார்க்கம் எவ்வளவு வழிகளை சொல்லித் தருது. பாவங்கள் இருந்து பரிசுத்தம் அடைய வேண்டுமா, அதற்கு மார்க்கம் எவ்வளவு வழிகளை சொல்லித் தருது. அந்த வழிகளை செயல்படுத்துவதை விட்டுவிட்டு இப்படி மார்க்க ஆதாரங்கள் இல்லாத என்ன இப்ப ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூல் தாங்க சஃபர் மாதத்துல தான் நோய்வாய்ப்பட்டார்கள். நோயை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நோய் என்பது ஒரு மூமினுக்குரிய அருள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோய் என்பது மூமினுடைய பாவத்தை என்ன செய்யும், மன்னிக்க கூடியது இல்லையா. இப்ப ரசூலுல்லாஹ் நாங்க பார்த்தோம் ஒரு செய்தியை, ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, காய்ச்சலோடு இருக்கிறாங்க, காய்ச்சல் ஏற்படுகிறது, ரசூலுல்லாஹ் நோய் விசாரிப்பதற்கு செல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியிடம் கேட்கிறாங்க, நீங்க வந்து ஏன் இவ்வளவு நடுங்கி கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கும்போது, காய்ச்சல் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதற்கு என்ன பரக்கத்து செய்யாமல் இருக்கட்டும் இந்த காய்ச்சலுக்கு என்று அவங்க காய்ச்சலை ஏசிய போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா இதன் மூலம் என்ன செய்யறான், நமது பாவங்களை மன்னிக்கிறான். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் இருக்கிறதே அதன் மூலம் என்ன செய்யுது, நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. புரியுதா சொல்றது. ரசூலுல்லாஹ் ஒரு கிராமப்புற மனிதர், அவரும் என்ன செய்யறாரு, காய்ச்சலோடு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் போய் என்ன அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன செய்வான், குணத்தை தருவான், சுகத்தை தருவான் என்று அப்படி சொல்லும் போது அவர் சொல்றார், என்ன இதுல குணம் கிடைக்காது, இது கபருக்கு தான் கொண்டு போக வேண்டாம். அப்புறம் சொல்றான் அப்படியே நடக்கட்டும். எனவே என்ன செய்யறாங்க, எனவே அல்லாஹ்வுடைய எதை விரும்புறாங்க, நல்லதை விரும்புகிறார்கள். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், நோய் வரும்போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வதுதான் ஒரு நோயாளியுடைய முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹ் சஃபர் மாதத்தில் இறுதியில் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று அதை வந்து ஒரு மோசமான நாளாக சித்தரிக்கிறாங்க. அதிலிருந்து தூய்மை அடையணும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம், சஃபருக்கு அடுத்து என்ன, ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ் அந்த நோயிலே மரணிக்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க அந்த மாதத்தை. சொல்றது சஃபரை வந்து சஃபர்ல ரசூலுல்லாஹ் கடைசியில் நோய்வாய்ப்பட்டாங்க என்று அந்த அந்த அது ஒரு ஒடுக்கத்து புதன், அதை வந்து என்ன செய்யறாங்க, அதை மோசமாக சித்தரிக்கிறாங்க. சரி, அதே நோய் வந்து என்ன செய்யுது, அதுக்கு அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மரணப்படுக்கையில இருந்து அப்படியே ரபியுல் அவ்வல்ல தான் மரணிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்யறாங்க, அது கொண்டாட்டம். அப்ப எது நோய் வந்து மோசமானதா மரணம் மோசமானதான்னு பார்த்தா எதை சொல்லுவோம், மவுத்து மரணம். அதை கவலையாக இருக்கிறது கிடையாது, அதை கொண்டாடுறது. எனவே நறுமை இதெல்லாம் முரண்பாடுகள், தெளிவான என்னது முரண்பாடுகளாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லி தரல. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சஃபர் மாதத்தை பொறுத்தவரையில சஃபர் மாதத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கு நாங்க ஒரு பட்டியலே போடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி சஃபர் மாதத்துல என்ன செய்யுது, கவலையான விஷயம் நடந்தா இதெல்லாம் காலத்தோடு சம்பந்தப்பட்டதா இல்ல. அல்லாஹ் சொல்றான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நமக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் எம்மை வந்து அடையாது. அவன் நமக்கு எதை விதித்தானோ அதுதான் நம்மை வந்து அடைய போகிறது. எனவே மூமின்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும். மூமின்கள் இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடமே தங்கள் காரியங்களை ஒப்படைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இப்படியாக அதே ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா வலா தியரான்னு சொல்றாங்க. தியராண்டா என்ன, தியரான்னு சொன்னா இந்த சகுனம் என்பது கிடையாது. அன்று நீங்க எடுத்தீங்கன்னா ஜாஹிலிய அறியாமை கால சமுதாயத்திடம் என்ன பண்பு என்ன இருந்துச்சு சொன்னால், அவர்கள் ஒரு பறவையை பறக்க விடுவார்கள். இப்ப பறவையை பறக்க விட்டா அது வலது பக்கம் பறந்துச்சுன்னா அவங்களோட காரியத்தை செய்யறது, அது இடது பக்கம் பறந்துச்சுன்னா என்ன செய்யறது இல்ல, தங்களோட அந்த காரியத்தை செய்யறது கிடையாது. இப்படி என்ன செய்தார்கள் அவர்கள், இதை சொல்லுவாங்க இது கிடையாதுன்றாங்க. வலா தியரா, இப்படி சகுனம் என்பது கிடையாது. புரியுதா சொல்றது. பூனை வந்து குறுக்கே சென்றது, அதனால ஒருத்தன் போன காரியத்துக்கு போகாம திரும்புறான்னு சொன்னா இது என்ன ரசூலுல்லாஹ் இது ஷிர்க்ன்றாங்க. இது அத்தியரா ஷிர்க்ன்றாங்க, இது இணை வைத்தல். அப்ப என்ன, நாங்க ஒன்றை வந்து ஏதோட சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்துறோம். எல்லாம் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய யாரு, அல்லாஹ். எனவே சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்தி நாம் போகக்கூடிய காரியம் என்ன விளங்காது என்று போகாம செய்யறான், அப்படியே அமர்ந்து விடுகிறான் சொன்னா இது கூடாது. இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்ப இது ஜாஹிலிய காலத்தில் இப்படியானவைகள் இருந்தன. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு சமுதாயத்தில் 70,000 பேர்
எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கம் நுழைவார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு. இது புகாரி முஸ்லிம் வார செய்தி. எனது சமுதாயத்தில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நேரடி சொர்க்கம். அவங்களுக்கு நேரடி சொர்க்கம். எத்தனை பேருக்கு? 70,000 பேருக்குன்னு வருது. சார், இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சஹாபாக் நபித்தோழர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க, நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அந்த சிறப்புக்குரியவங்க யாராக இருக்கலாம்? இவ்வளவு பெரிய சிறப்பு, நேரடி சொர்க்கம், எந்த விசாரணையும் இல்லை, நேரடியாக சொர்க்கம். இந்த சிறப்புக்குரியவர்கள் யார்? இவர்கள் யாராக இருக்கலாம்? அப்ப நபித்தோழர்கள் சிலர் சொல்றாங்க, அவர்கள் இஸ்லாத்திலே பிறந்து அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது வாழ்ந்து மரணித்தவர்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த சிறப்பு. இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் வீட்டில இருந்து வெளியே வந்து கேட்கிறாங்க, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்க சொல்லிட்டு போன விஷயம், அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் தான் லா யஸ்தர்கூன். ஹதீஸ்ல வர வாசகங்கள் பாருங்க, லா யஸ்தர்கூன், பிறரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். பிறரிடம் எனக்கு என்ன ஓதி பாருங்க என்று கேட்க மாட்டார்கள். ஓதி பார்க்குமாறு கேட்பது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நாங்க வந்து ஒருத்தர் நோயில் இருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு கேட்பது மார்க்கத்தில் தடையான தடல்ல. ஆனா இங்க வந்து நீங்க அந்த உயர்ந்த சிறப்பை அடைவதாக இருந்தால் இதை செய்யக்கூடாது. உயர்ந்த சிறப்பு அடையணுமா இல்லையா? உயர்ந்த சிறப்பு என்ன? கேள்வி கணக்கின்றி சொர்க்கம். அதை அடைகிறதாக இருந்தால் இதை நீங்க அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ ஒருவர் தனக்காக ஒருத்தர் ஓதி பார்க்கிறாருன்னு வைங்களே, அவருக்கு இல்லை, அவருக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து நோய் வருது, அவர் தனக்காக என்ன செய்யறாரு? ஓதி பார்த்துக் கொள்கிறாருண்டா அது பிரச்சனை இல்லை. இங்க என்ன செய்யறது? பிறரிடம் கேட்பது. பிறரிடம் கேட்பது. இப்ப ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல தனது நோயை முறையிட்ட போது அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வந்து ரசூலுல்லாஹ்ங்களுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல முறையிட்டீங்களா? உங்களுடைய நோயை நீங்க அல்லாஹ்விடத்துல சொன்னீங்களா? ஆமான்னு சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யூதிக், தொல்லை தரக்கூடிய அனைத்தை விட்டும். வமின் ஷர்ரி ஐனின் ஹாசிதின் அல்லாஹ் யஷ்ஃபீக், அதே போன்று பொறாமை கண்ணுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவானாக. ரசூலுல்லாஹ் யார்கிட்ட முறையிட்டாங்க? அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. அல்லாஹ் யார் அனுப்புறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரான். வந்து என்ன செய்யறாங்க? இப்படி ஓதினாங்க. ஹதீஸ் நாங்க முஸ்லிம்ல பாக்குறோம். அல்லாஹ் என்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வைதா மரில்து ஃபஹு யஸ்வீன், நான் நோயுற்றால் என்னை குணப்படுத்துவன் அவன் தான். அல்லாஹ் தான் ஷாஃபி, குணப்படுத்துவன் யாரு? அல்லாஹ். அதில் நாம் முழுமையான நம்பிக்கை. அப்ப எனவே காரணிகள், அதற்குரிய காரணிகளோடு நாங்க முயற்சி செய்யறது மார்க்கத்தை தடை கிடையாது. புரியுதா சொல்றது? அப்ப இங்க நாங்க ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்பது இருக்கிறதே, அப்படி கேட்பது தடல்ல. ஆனா இந்த சிறப்பை நீங்க அடைய முடியாது. இப்ப ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்கிட்ட வாராங்க பாருங்க, ஒரு பெண்மணி வாராங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாராங்க. வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய்னு சொல்றாங்க. என்ன நோயை முறையிடுறாங்க? எனக்கு வலிப்பு நோயாக இருக்கிறது, அந்த வலிப்பு நோயிலிருந்து நான் குணமடைவதற்கு நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, பிரார்த்திங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நோயை பொறுத்தவரையில இந்த நோய் குணமடைவதற்கு நான் அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு துஆ நான் செய்வேன், பிரார்த்திப்பேன். ஆனால் நீங்க இந்த நோயில் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம், உங்களுக்கு என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்கிறது. இந்த ரெண்டுல நீங்க எதை தெரிவு செய்றீங்கன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த இரண்டில் எதை தெரிவு செய்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்குது! சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி அவங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப சொர்க்கம் கிடைக்க போகிறது. அந்த பெண்மணி சுப்ஹானல்லாஹ் எதை முடிவெடுத்தாங்க? இன்றைக்கு நாங்க பாருங்க, எங்களுக்கு முன்னால துன்யாவா ஆஹிராவான்னு வந்தா எதை நாங்க எடுக்கிறோம்? இன்றைக்கு நமக்கு முன்னால துன்யாவா ஆஹிராவா என்று வந்தா ஆஹிரா கல்லி வள்ளி துன்யா என்றுதான் எங்கட முடிவுகள். நாங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுத்து பாருங்க, நிறைய உண்மையில மறுமையை முன்னிலைப்படுத்தி தான் முடிவுகள் எடுக்கிறோமா? மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி தான் முடிவுகள் எடுக்கிறோமா? அல்லது அற்பமான இந்த துன்யாவை முன்னிலைப்படுத்தி முடிவுகள் எடுக்கிறோமா? அந்த பெண்மணி பாருங்க, அவளோட மார்க்க விளக்கம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் இந்த நோயிலே பொறுமையாக இருந்து கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்றான். நான் இந்த நோயிலே பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி எப்படி வருதுன்னா புகாரில பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடிய அத்தா இப்னு அபி ரபாஹ் நினைக்க அவருடைய மாணவர்
சொர்க்கத்து பெண் ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமான்னு கேட்கிறாங்க. அவங்க பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு பிற்காலத்து இது நடக்குது, அந்த செய்தியை சொல்றாங்க அவங்க. அதாவது சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா என்று சொல்லிட்டு இதோ செல்கிறாள் இந்த பெண், இவங்க சொர்க்கத்துக்குரியவங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்றாங்க? இந்த பெண் சொர்க்கத்துக்குரியவங்க. அப்பதான் அந்த நிகழ்வை சொல்றாரு அவர். இப்படிதான் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு இந்த பெண்மணி வந்தாங்க, வந்து இப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிட்டார்கள். அப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணி மற்றும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. என்னடா யா ரசூலல்லாஹ், அந்த நோய் ஏற்பட்டு விட்டால் என்ன அறியாமல் நடந்த ஆடைகள் விலகி விடுகின்றன, அது நடக்காமல் இருக்கு, நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுன்றாங்க. பாருங்க, அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்ற விஷயத்துல எவ்வளவு பெண்கள், சஹாபிய பெண்கள் இருந்தாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனவே தனக்கு அந்த சுயநினைவு இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட ஆடை விலகி விடக்கூடாது என்றது எவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக அந்த பெண்ணுக்கு துஆ செய்தார்கள். இங்க நாங்க பார்க்கிறோம், ஒன்றை அடைவதற்கு ஒன்றை தியாகம் செய்யணும் இல்லையா? உலகத்துல அதெல்லாம் நல்லா விளங்குது. உலகத்தில் எடுத்தீங்கன்னா தெளிவா அதெல்லாம் புரியுது, மார்க்கத்துல புரியுது இல்ல. அது என்ன செய்யுது? உலக விஷயங்கள் அர்ப்பணிப்பு செய்தாதான் கிடைக்கும் என்று அதுக்கு அர்ப்பணிப்பு எல்லாம் செய்யறோம். ஆனா மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் என்ன? அப்படி அர்ப்பணிப்புகள் செய்யக்கூடியவனாக தான் நாங்கள் இருக்கிறோமா? எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியில சொல்கிறார்கள், அந்த நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவங்க, விசாரணை இன்றி நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள்ல முதல் பண்பாக இதை சொல்கிறார்கள். அடுத்து பாருங்க, வலா யக்தவூன் சொல்றாங்க, அவங்க வந்து நெருப்பால் சூடிட்டு கொண்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள் என்று சொல்றாங்க. நெருப்பால் சூடிட்டு கொண்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். இதுவும் தடன்றது கிடையாது, நேரடி தட அல்ல. ஆனா அந்த சிறப்பு அடைவதாக இருந்தால் என்ன செய்யணும்? இதெல்லாம் நீங்க தியாகம் செய்ய வேண்டும். அடுத்து சொல்றாங்க, வலா யததய்யரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். இது எங்கட வரவே கூடாது. என்னது? அது குறுக்க போனதால தான் இது நடந்துச்சு, அதனாலதான் இது நடந்துச்சு, புரியுது அவங்க சொல்றது? சம்பந்தப்படுத்த கூடாது. இதெல்லாம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும். அதற்காக இதற்காக நாங்கள் செய்யக்கூடாது, அதனால் நான் இந்த காரியத்தில் இறங்க மாட்டேன்னு வந்துடக்கூடாது. கடைசி அந்த ஹதீஸ் எப்படி முடியுதுன்னா, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இதுதான் பண்பு. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதெல்லாம் அவங்க ஏன் செய்யறாங்கன்றது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்க முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்கள், நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்கள். அதே மாதிரி தவக்குல் என்ற ஆரம்பத்தில் நான் என்னன்னு சொன்னேன், தவக்குல் என்பதை நாம் எப்படி தவறாக புரிந்து கொள்ளவும் கூடாது என்பதற்கு நான் ஹதீஸ் சொல்லி இருக்கிறேன். எனவே இப்படி ஒரு உயர்ந்த சிறப்பை அடைவதற்கு இந்த மாதிரியான தியாகங்களை செய்தாக வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் தூய்மையான இந்த மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும். எந்த தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் நமக்குள் நுழைந்து விடக்கூடாது. அவைகள் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது சமுதாயத்தையும் நாம் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.